ஹலோ ஆல் வணக்கம். ஒரு சூப்பர் சண்டே சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. எம்ஐ வர்சஸ் டிசி வாங்கடையில வந்து ஒரு எம்ஐ வந்து அவங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து எல்எஸ்ஜி ஜிடி. ஜிடி இது வரைக்கும் தோத்ததே இல்லை எல்எஸ்ஜிட்ட. இந்த முதல் முறையா இந்திய தொலைக்காட்சிகள்ல ஜிடி தோத்துட்டாங்க. பீடா, வெல்கம் டு த ஷோ. முதல்ல வான்கடையில் நடந்த அந்த மேட்சை பத்தி பாத்துருவோம். ஒரு வழியா ஆஃப் த மார்க் வருவாங்களான்னு சொல்லி நம்ம ரெண்டு பேருமே வருவாங்கன்னு சொல்லி இந்த வாட்டி வந்துட்டாங்க. எம்ஐ என்ன இது ஓகேவா? இல்ல நீங்க காலேஜுக்கு போனா என்ன, போகாட்டி என்னன்னு ஆரம்பிப்பீங்களா? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட ரெண்டு பேருக்கும் மேக்கார் பிரேக்கு. இதுவும் எப்படின்னா, இந்த போலிங்க வச்சுன்னு மேட்சுக்கு மேட்ச் இந்த கல்யாணத்துல வர்ற மாதிரி மொய் கொடுக்குற மாதிரி 250 கொடுத்துட்டு வி ஆர் கோயிங் டு போல் ஃபர்ஸ்ட். யோ, இந்த பேட்டிங் லைனப் வச்சுன்னு நீங்க இந்த போலிங்க வச்சுன்னு நார்கிய வந்து முதல்ல இருந்தே வந்து ஒரே ஒரு பாயிண்ட். நிறைய பேர் என்னன்னா அப்படி யோசிக்கவே மாட்டேன்றாங்க. ரஷீத் கான் ஏன் ஸ்ட்ரகிள் பண்றாரு, நார்கிய ஏன் ஸ்ட்ரகிள் பண்றாரு. இங்க டொமஸ்டிக்ல வச்சு குமுறுனாங்க 4 ஓவர் 42. ஒட்டகச்சிவிங்க மாதிரி இப்படி லோட் பண்றாரு. அவரோட அந்த ஹார்ட் லென்ஸே போயிடுச்சு. அந்த மேட்சே உங்களுக்கு போயிடுச்சு. அந்த அந்த லாஸ்ட் ஒரு இது இல்லைன்னா 208 ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம சொன்னது. அதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியும் தோத்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் வந்து மேட் இட் லுக் பாசிபிள். பட் சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப், இந்த மாதிரி ஒரு போலிங் லைனப் வச்சுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், மான்கடையிலையும் பெங்களூர்லயும் 6 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணலன்னா காலின்னு பெரியப்பா வேற மூட்ல வந்தாரு. 6 ஓவர்ல 70 ஃபார் நோலாஸ். ஒரு பக்கம் இஷான் கிஷன் வேற ஒரு செம்ம அடி. அடின்னா அடி. ஒன்னே ஒண்ணு ஜெய் ரிச்சர்ட்சன் ஒரு பாசிட்டிவ் சைன். அவர் விக்கெட் எடுக்கலன்னா கூட அந்த பாவம் 4 ஓவர்ல 39 ரன், ஃபர்ஸ்ட் 2 சிக்ஸ் அநியாயமா அடிச்ச ரோஹித் சர்மா. இவங்க வந்து அக்ஷர் பட்டேல் ஒரே ஒரு ஆளு தான் நீங்க இது பண்ணி ஆகணும். வேற இந்த போலிங்க வச்சுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? இஷாந்த் சர்மா ஓகே பவுலரு. கலீல் அஹமத் ஹஸ் போல்ட் வெல் இந்த மேட்ச். ஓகே, 4 overs 39. ஆண்ட்ரிக் நார்கே வந்து 4 ஓவர்ல 65. ஒவ்வொரு ஓவரும் 25 கொடுத்திருக்காரு இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கடைசி நாட் ஈவன். ஓவர்ல, ஃபைனல் ஓவர்ஸ்ல. அதுதான் இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ரியான் பராக், எம்எஸ் தோனி, இவரு மேட்சுக்கு மேட்ச் அந்த கேம் சேஞ்சிங்கா இருந்திருக்கு அவங்களுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு ஆளு அவசர அவசரமா ரெண்டு ஓடுறாரு கடைசி ஓவர்ல. எனக்கு என்ன விஷயமே புரியலையே. ஓ, நீதான் வந்து ஸ்ட்ரைக் பவர் ஹிட்டரு, ஜெயிக்க முடியாது. அப்படியும் டிஃபரன்ஸாவது குறைக்கலாம். ரெண்டு ரெண்டு ஓடி அந்த பக்கம் ஸ்ட்ரைக் கொடுத்து விக்கெட் கொடுக்குறீங்க. எனக்கு வந்து இந்த இதுவே புரியல. அதுவும் எப்படின்னா, நல்ல 4 ஓவர் செட்டில் ஆன ரெண்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க. 5வது ஓவர் அக்ஷர் பட்டேல் கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சரி அதை மன்னிச்சிடலான்னு பார்த்தா 6வது ஓவர் லலித் யாதவ் கொடுத்தாங்க பாருங்க. அவரு போலிங் போட்டு 3000 நாள் ஆச்சு. 6வது ஓவர் ரவுண்ட் விக்கெட்ல இருந்து ரோஹித் சர்மா போடுறாரு. இதெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து நீங்க எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு? அதே மாதிரி நீங்க டார்கெட் என்ன, 234 டார்கெட். நீங்க இப்ப என்ன பண்ணணும்? இப்ப பண்டு மாதிரி ஒரு ஆள் வந்து டூ ஆர் டை பாப்பீங்களா, இல்லைன்னா சின்ன பையன் அபிஷேக் போரலை இறக்கி விடுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எடுத்த உடனே ரன்னே வரல. வார்னர் அவுட் ஆகும்போது 22 for 1 4 overs போது will you send அபிஷேக் போரல் ஒரு பண்டஸ் டு கம் ஹிம்செல்ஃப்? இல்ல ஒரு அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆளை இறக்கி டூ ஆர் டே பாருங்க. 235 எல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமானது. அந்த போலிங் யூனிட்டுக்கு நீங்க அடிக்கவே முடியாது 235. ஒரு மனசாட்சியே இல்லாம அபிஷேக் போரல் இறக்குறீங்க. குமார் குஷாக்ரா இஸ் த மேன் யூ காட் டு வாட்ச்னாங்க. பாவமா இருக்கு எனக்கு பார்த்தா. கடைசியில வந்து ஒரு ஓவர் இருக்கும்போது அவர் இறக்கி விட்டு ஒரு காட்டு சுத்தி சுத்தி அவர் அவுட் ஆறாரு ஃபர்ஸ்ட் பால்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவரை டிராப் பண்ணிட்டு இன்னொரு ஆள் இது பண்ணுவாங்க. 8 கோடியே என்னமோ கொடுத்து எடுத்தாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐபிஎல்ன்றது இட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இந்த மாதிரி அண்டர் 19 கிரிக்கெட்ல பண்ற மாதிரி ஒரு எரர் பண்றீங்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? தெரியாம தான் வருத்தத்துல கேக்குறேன். அதெல்லாம் கரெக்ட் தான். நிறைய எரர் நீங்க சொன்ன மாதிரி டாக்டிக்கல் பிளண்டர்ஸே பண்ணாங்க. பட் ஸ்டில் கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன். 232 ஆன் த போர்டு. ஷெப்பர்ட் வந்து செம்மாடியே அடிச்சிட்டாரு. அதாவது நல்ல ஸ்டார்ட் ரோஹித்தும் ஈஷானும் கொடுத்தாங்க. நடுவில் கொஞ்சம் ஃபம்பிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் கடைசியில் அந்த மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. ஃபுல் கிரெடிட் டு மும்பை பேட்டிங் பீடா. அதே மாதிரி ஹார்திக்கும் சொன்னார், வி ஆல்மோஸ்ட் செட்டில் இன் ஆன் த பிளேயிங் 11. மோஸ்ட்லி இந்த டீம் தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மும்பை ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாமா? கரெக்டா பண்ணாங்க. நபிகள் நாயகம் ஆடியே ஆகணும். நீங்க எப்படி நபி மாதிரி 2 ஓவர்ல 17 அடுத்த ரன் மேட்ச் இன்னைக்கு? ஆர்சிபி ஃபுல்லா ரைட் ஹேண்டரா வச்சிருக்காங்களே, அப்போ கூட நம்பி ஆடுவாரா? எந்த ஆண்டர் இருந்தாலும் அவர் 4 ஓவர்ல 30 போட்டுருவாரு. இன்னைக்கு 2 ஓவர்ல 17. இப்ப இவங்க பாருங்க, கூட்ஸே கடைசி ஓவர்ல சுத்தி சுத்தி விக்கெட் எடுத்தாரு. பும்ரா பேங்க் அவரை விட்டுருங்க. நீங்க அவர் ஒரு ஆகாஷ் மத்வால் இஸ் குட் போலர். 4 ஓவர்ல 45. ரொமாரியா ஷெப்பர்ட் 4 ஓவர்ல 54.
பியூஷ் சாவ்லா 2 ஓவர்ல 32. இவர் நபிகள் நாயகம் வந்து அப்படியே பீட் பண்றாரு பேட்ஸ்மேன் ஆர்ல 2 ஓவர்ல 17. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், துஷாரா வில் பிளே அஹெட் ஆஃப் ஷெப்பர்ட் அப்படின்னோம். இப்ப வந்து ஷெப்பர்டு 4 ஓவர்ல 54, துஷாரா 4 ஓவர்ல 54 போலர் கிடையாது. பட் இஸ் காட் அ பவர் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி. தட் இஸ் வாட் தே காட் டு டிசைட் வென் தே பிளே ஈக்குவலி ஸ்ட்ராங் பேட்டிங் யூனிட் லைக் ஆர்சிபி. சோ அவங்க அப்படிதான் யோசிக்கணும். இல்ல நான் இந்த பவர் ஹிட்டிங் வச்சுக்கிறேன், ஷெப்பர்டு கடைசியில வந்து அடிக்கிறது எனக்கு பரவாயில்ல, ஒரு 4 ஓவர்ல 50 ரன் கொடுத்தா பரவாயில்ல, 4 ஓவர் 45 கண்டிப்பா கொடுப்பாரு. நுவான் துஷாரா கேன் பிரேக் யூ. நான் உங்களை கேட்கிறேன், 4 ஓவர்ல 34க்கு 4 ஜெரால்டு குட்ஸியே, 4 ஓவர்ல 22க்கு 2 விக்கெட் ஜஸ்பிரீத் பும்ரா, 2 ஓவர்ல 17 உங்களுக்கு நபி. இப்ப நீங்க நுவன் துஷாரா வந்து 4 ஓவர்ல 33க்கு 3ன்னா 155க்கு போட்டலாம். இப்ப நான் எப்படி நினைப்பேன்னா, மாரியோ ஷெப்பர்ட் வந்து நம்பர் 7ல இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் உங்களுக்கு ஆடி உங்களை காப்பாத்தணும்னா யுவர் டாப் ஆர்டர் இஸ் அ ஃபெயிலியர். சூரியகுமார் யாதவ் ரன் அடிக்கல, அவரும் திரும்பி வந்துட்டாரு. உங்களுக்கு இம்பாக்ட் சப்ளையும் நீங்க இன்னொரு இவரை வச்சுக்கலாம், பேட்ஸ்மேனை வச்சுக்கலாம். நபியும் வந்து ஈ கேன் பேட் அப்படிங்கும் போது யூ ஆர் ரிலையன்ட் ஆன் ரொமாரியோ ஷெப்பர்ட் டு கம் அண்ட் ஃபினிஷ். நான் என்ன பண்ணுவேன், யோ என்ன பேசுற, 10 பால்ல 39 ரன் அடிச்சிருக்காருன்னுவேன். 10 பால்ல 39 ஓகே, 4 ஓவர்ல 54 காம்பன்சேட் செட் அப்படிங்கும் போது இவ்வளோ பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கும்போது இன்னொரு கடோத்கஜன் தட் இஸ் கோயிங் டு பி நுவான் துஷாரானா, இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் ஃபார் த ஆப்பரன்ஸ் அண்ட் தட் பிச் விச் ஹஸ் காட் சம் பவுன்ஸ் அண்ட் சீம் மூவ்மெண்ட். நான் வந்து அப்படிதான் யோசிப்பேன், ஆர்சஸ் ஃபார் கோர்சஸ். பட் இவங்க டெஃபினட்டா தே வில் பெர்சிஸ்ட் வித் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஆமா, கிட்டத்தட்ட அது செட்டில் ஆயிட்டாங்க. சரி, இப்ப டெல்லி அப்படியே இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? நோக்கியா பாரி வழங்கும் வள்ளல் ஆயிட்டாரு. விராட் கோலிக்கு அடுத்து, விராட் கோலி 315 ரன்னு நினைக்கிறேன். நாக்கியா வந்து ஒரு 230 ரன்னோ 240 ரன்னோ சொன்னாங்க ரன்னு கொடுத்ததுல. ஸோ இந்த நாக்கியாவை என்ன பண்ண போறாங்க அடுத்த மேட்சுக்கு? வேற என்ன சேஞ்சஸ்? மார்ச் ஐ திங்க் 2 to 3 மேட்சஸ் ரூல் அவுட்னு நினைக்கிறேன் பீடா ஃபிட்னஸ். ஸோ அதனால முகேஷ் குமார் ஆல்மோஸ்ட் ஃபிட் ஆயிட்டாரு, குல்தீப் ஆல்மோஸ்ட் ஃபிட் ஆயிட்டா. அடுத்த மேட்சுக்கு டெல்லி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க? இப்ப அவங்க எப்படி யோசிக்கணும்னா, முகேஷ் குமார் வந்துட்டாருன்னா தட் இஸ் வாட் தே வில் டூ. தே வில் பிரிங் முகேஷ் குமார் இன் பிளேஸ் ஆஃப் ஆண்ட்ரிக் நார்கே. அதுக்கப்புறம் இந்த லலித் யாதவ் இல்லைன்னா குமார் குஷாகரா பிளேஸ்ல உங்களுக்கு வந்துட்டு ஐடியலா என்ன பண்ணணும், ஷை ஹோப்பை கொண்டு வரணும். பட் ஷை ஹோப் இஸ் நாட் அ பவர் ஹீட்டர், அவர் டைம் எடுத்துட்டு ஆடுவாரு. அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க, தெர் இஸ் குட் சான்சஸ் ஆஃப் திஸ் ஃப்ரேசர் மெக்கர் கமிங் இன். அதை தான் பண்ணுவாங்க. டாப் 3 அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு நம்பர் 3 இறக்கி ஒரு இடி இடிக்க சொல்லு, போராளையும் பின்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ட்டை எடுத்துன்னு வரணும்னு அப்படிதான் அவங்க யோசிப்பாங்களே ஒழிய, மோரார்லெஸ் வந்து இப்ப இவங்களோட போலிங்ல எனக்கு பாத்தீங்கன்னா கலீல் அஹமத் இஸ் சம்மன் யூ கேன் புட் யுவர் மணி ஆன். அதுக்கப்புறம் ஜெய் ரிச்சர்ட்சன் போல்ட் வெரி வெல் டுடே. பாவம் 4 overs 40 வந்து டசன்ட் ரிஃப்ளெக்ட் இட். 4 overs 35 உங்களுக்கு வந்து இவர் அக்ஷர். இப்ப குல்தீப் யாதவ் உள்ள வந்துட்டாருன்னா அவங்க என்ன பண்ணும், லலித் யாதவ் பதில குல்தீப் யாதவ் கொண்டாந்துட்டு குமார் குஷாகராக்கு பதில உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேசர் மெக்கர்ட்ட எடுத்துன்னு வந்துட்டு ஆண்ட்ரிக் பதில முகேஷ் குமார் வந்தா அந்த டீம் வந்து பெட்டரா இருக்கும். பட் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு பேங்க் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பவர் பிளேல அவர் ஒருத்தர் தான் 4 ஓவர்ல 30 ரன், அவரோட கான்பிடன்ஸ் உடைக்காதீங்க. பவர் பிளேலயே அவர் போட்டு ரன்னு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரானரியா அவர் திரும்பி வந்தாரு, வெல் சப்போர்ட்டட் பை ஜெய் ரிச்சர்ட்சன். அந்த 2 ஓவர்ல 15 ரன் தான் அவர் கொடுத்தாரு இந்த மிடில் ஓவர்ஸ்ல. அவரு 4 ஓவர்ல 55ன்னா 260 போயிருக்கும். இப்போ அவங்களுக்கு டெல்லி நாம அதான் 260 கொடுக்கறது. ஸோ இது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு. 270ல இருந்து 230 வந்திருக்காங்கன்னா இட் இஸ் சம்திங் தே ஹேவ் டு செரிஷ் அபவுட். அதான் அவர் பவுலிங் அப்படின்னாரு ரிக்கி பாண்டிங் பேசும்போது இன்னைக்கு, we have strengthened our bowling அப்படின்னாரு. அதான் நீங்க சொன்ன மாதிரி 270ல இருந்து 230 வந்து. சார் நான் வந்து தெரியாம கேட்கிறேன், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். நான் வந்து ஒரு அனலிஸ்ட், லெவல் 3 சர்டிஃபைட் கோச் as well. இப்போ ஒரு பிளேயர் வந்து ஒரு டாப் பிளேயர் ஒரு இன்ஜுரியில இருந்து வராங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கோச்சிங் ஸ்டாஃப், நானா தான் என்ன பண்ணுவேன், அவரோட டெக்னிக்கை அனலைஸ் பண்ணுவேன். நீங்க இன்ஜுரியில இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஏதாவது நீங்க ட்ரை பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு என்ன பண்ணுவேன் நானு, வென் ஹி வாஸ் அட் பீக் டைம் ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். வென் ஹி வாஸ் போலிங் சோ வெல், அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, லோடிங் புஷ்ல சேஞ்ச் இருக்கா, ரன்னிங் டெக்னிக்ல சேஞ்ச் இருக்கா, ஜம்ப்ல சேஞ்ச் இருக்கா, டெலிவரி ஸ்டைல்ல சேஞ்ச் இருக்கா, ரிலீஸ்ல சேஞ்ச் இருக்கா, ஃபர்ஸ்ட் இதை நீங்க பார்க்கணும். ஆண்ட்ரிக் நார்கே ஒருத்தர் 145 போடுவாரு, இங்க டொமஸ்டிக்ல செம அடி வாங்கி அங்க வராரு, நேரா அவர் உள்ள கொடுத்து எந்த இதுவும் இல்லாம we are strengthened our bowling. என்னத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணீங்க? நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணதை வச்சு ஆப்பனன்ஸ் தான் சந்தோஷப்படுவான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஒரு கோச்சிங் ஸ்டாஃபோட இன்டெலிஜென்ஸ் என்ன, நீங்க வந்து பாக்குறீங்க ஒரு பிளேயர் வராரு இன்ஜுரியில இருந்து வராரு, ஓகே இஸ் ஹி பேக் டு ஹிஸ் ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட் டெக்னிக்? எஸ், தென் தெர் இஸ்
சான்ஸ். இப்ப ரஷீத் கான் விக்கெட் எடுக்க மாட்டேன்றாருன்னா வாட் இஸ் த ரீசன்? டோன்ட் எவர் டெல் தட் எனி ஒன் ஹஸ் டீகோடட் ஹிம். 2016 இருந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு, இப்ப டீகோட் பண்ணிட்டாங்களா? ரஷீத் கான் போட மாட்டேன்றாரு சரியா, நார்கே போட மாட்டேன்றாரு சரியா, பிகாஸ் தேர் லேக்கிங் தர் ப்ளூ பிரிண்ட். இந்த 3 சேஞ்ச் பண்ணா டெல்லி டீம் லுக்ஸ் அ பிட் ஃபார்மிடபிள். பட் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இவங்க வந்து தே காட் நோ சான்ஸ் ஆஃப் குவாலிஃபைங். அட்லீஸ்ட் தே கேன் பி பார்ட்டி ஸ்பாய்லர்ஸ், அவ்வளவுதானே ஒழிய I don't see them having any kind of hopes and now getting into playoffs with the way they are playing. I'm sorry. ஓகே, அப்படியே அடுத்த டீமுக்கு போகலாம், அடுத்த மேட்சுக்கு. எல்எஸ்ஜி ஜிடி. ஜிடி சில சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க. உமர்ஜாய் பதிலா சாஹாக்கு பதிலா அந்த ஷரத் வந்தாரு. அப்புறம் திருப்பி ஸ்பென்சர் ஜான்சன் கொண்டு வந்தாங்க. எல்எஸ்ஜி அதே டீம் தான் ஆடினாங்க. இவர் மட்டும் மயங்க் யாதவ் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜூர் ஆயிட்டாரு இந்த மேட்ச்ல. பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர் தான் போட்டாரு, 2 பால் தான் 140 போட முடிஞ்சது அவரால். அது ஒரு மேஜர் ஹெட்லைன் இன்னைக்கு. எல்லாரும் மயங்க் யாதவும் பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு மயங்க் யாதவ் செகண்ட் ஓவர் போடுற அளவுக்கு பேசிட்டாங்க T20 வேர்ல்ட் கப்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவர் ஐ திங்க் ஹி காட் இன்ஜூர்ட். ஸோ அந்த மேட்சை பத்தி சொல்லுங்க பீட்டர். ரொம்ப சிம்பிள். இப்ப நான் வந்து ஏன் வந்து எல்எஸ்ஜிக்கு எட்ஜ் கொடுத்தேன் அப்படின்னா, டேவிட் மில்லர் மிஸ்ஸிங் அவுட், சாய் சுதர்ஷன் 23 பால்ல 31, சுப்மான் கில் 19 பால்ல 21 பால்ல 19, மாமா கேன்னு 5 பால்ல 1, பிஆர் ஷரத் அவர் எங்கேருந்து கொண்டாங்கன்னு தெரியல. கேபிஎல்ல நான் பார்த்திருக்கேன், எங்க டீம்ல தான் இருந்தாரு அந்த மேங்களூர் இதுல. 5 பால்ல 2, விஜய் சங்கர் 17 பால்ல 17, தர்ஷன் நால்கண்டே 11 பால்ல 12, ராகுல் தெவாட்டியா 25 பால்ல 30. எப்படி T20 கிரிக்கெட் ஆடுவீங்க இந்த பேட்டிங்ல? என்ன பிரச்சனை? உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. ஆனா இந்த 160 இஸ் a tailor made situation for you to chase. 54 for 1 6 ஓவர்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு 14 ஓவர்ல 110 ரன், 7 runs and over உங்களால சேஸ் பண்ண முடியல. வாட் கைண்ட் ஆஃப் பேட்டிங் லைனப் யூ காட் ரியலி சம் திங்கிங் டு டூ. அதுல அடிச்சிட்டு இருக்கோம். அந்த ஷாருக் கான் வெளியே உட்காந்துருக்காரு. விஜய் சங்கர் நம்பர் 6ல ஆடி பைசா பிரயோஜனம் கிடையாது. விஜய் சங்கர் ஆனா முன்னாடி ஆடு கேன் மாமா சிஎஸ்கேயோட பவர் பிளேலயும் வந்தாரு, அப்பயும் அடிக்கல விஜய் சங்கர். முன்னாடி வந்தாலும் அடிக்க மாட்டேங்கிறாரு, பின்னாடி வந்தாலும் அடிக்க மாட்டேங்கிறாரு. போன வருஷத்துல சார் அட்லீஸ்ட் அந்த ஏழியரா நம்பர் 3 நம்பர் 4 ப்ரொமோட் பண்ண போது ஸ்ட்ரைக் ரேட் வாஸ் பெட்டர், ஷோயிங் சம் இன்டென்ட். இப்ப நம்பர் 6ல வரீங்க, பால் ஓல்ட் ஆயிடுச்சு, வந்தோடனே அடிக்கணும், எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. நீங்க அவ்வளவு பணம் கொடுத்து ஷாருக் கான் எடுத்திருக்கீங்க. அபினவ் மனோகர் someone who's proven his capability as a power hitterங்கும் போது இந்த லைன் அப் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. யாரு பவர் ஹிட்டர்? டேவிட் மில்லர். டேவிட் மில்லர் இஸ் ஆல்சோ டேக்கிங் டைம் தீஸ் டேஸ். அப்படிங்கும் போது who is going to be the power hitter for you? வாட் எவர் இட் இஸ். நீங்க சொன்ன மாதிரி மைனஸ் மயங்க் யாதவ் நீங்க வந்து 130 ரன்னுக்கு ஆஃப்டர் 54 ஃபார் 130 ஆல் அவுட்னா எப்படிப்பட்ட ஒரு பாடாவதியான பேட்டிங்ல பாருங்க இது. ஸோ அப்படிங்கும் போது இவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ், தட் இஸ் த ரீசன் ஐ ரூல் தம் அவுட் ஆல்சோ. தே வில் ஆல்சோ நாட் ரியலி மேக் இட் அப் திஸ் டைம்னா. ஏன்னா ஒரே மாதிரி ஒன் டைமென்ஷனல் இது எக்ஸ்ட்ரானரியா போலிங் போட்டாங்க. லெட் அஸ் பி வெரி வெரி ஆனஸ்ட் வித் தட். There is nothing that you can really talk about. In spite of Mohit Sharma, who has been picking up wickets all the time, went wicketless and went for 34 in 3 overs. அந்த பேட்டிங் லைன் இப்ப பூரன்லாம் வச்சுன்னு ஸ்டாயினிஸ் பூரன் இந்த மாதிரி வச்சுன்னு நீங்க 165க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அப்சல்யூட்லி டாப் கிளாஸ். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஆஃப் அக்ரஸர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. டிகாக்கு ஒரு அக்ரஸரு, ஸ்டாயினிஸ் ஒரு அக்ரஸரு, பூரன் ஒரு அக்ரஸரு. அதுக்கப்புறம் நீங்க படிக்கல போய் நம்பர் 3ல இறங்குறீங்க. தீபக் கூடா மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்கீங்க. படிக்கல் பதோனி 2 பேரும் ஆட முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து ஹேஸ் டு மேக் வே ஃபார் ஹூடா ஃபார் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ். அதுக்கப்புறம் பாவம் ரவி பிஷ்னாயே இப்பதான் வந்து அவர் தான் மேட்சை மாத்தினார். மாமா அவுட் பண்ணலன்னா மாமா எடுத்துன்னு போயிருப்பாரு. பெரிய வந்து ரன் ரேட்லாம் எக்ஸ்பெக்டடே கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல your trump card is Ravi Bishna. If he's bowling well, he has bowled 2 overs for 7 runs and a wicket போது அவரை நீங்க கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் bowlersக்கு bowling கொடுக்குறீங்க. எனக்கு லாஜிக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. You want your trump card to get confidence. When someone will get confidence when you have more game time. அவருக்கு நீங்க போலிங் கொடுக்காம நீங்க இது பண்றீங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு ஃபியூச்சர் மேட்சஸ்ல வந்து அவரோட கான்பிடன்ஸ் இது பண்ணணும்னு எனக்கு தெரியல. தட் இஸ் ஆல்சோ அனதர் ஸ்ட்ராட்டஜிக் எரர் மேட் பை எல்எஸ்ஜி. பட் ஓவரால் நம்ம சொன்ன 4 டீம் அதுதான் எல்எஸ்ஜி, சிஎஸ்கே, ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ஜஸ்ட் ஒன் அ கேம், லாங் வே டு கோ. பட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட். நீங்க வந்து என்ன சொன்னீங்க? மும்பைக்கு பதிலா கேகேஆர் சொன்னீங்க. ஸோ வந்துட்டு
உங்களோட டாப் 3-4 வந்துட்டு எல்எஸ்ஜி, ஆர்ஆர், சிஎஸ்கே அந்த மூணு மேல மேல போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மும்பைக்கு பதிலா ஐ ஹேவ் மை டவுட் டு பீடாக், ஐ வில் சூஸ் கேகேஆர். நீங்க தெர் இஸ் a குட் சான்ஸ் யூ மைட் கெட் இட் ஆல் ஃபோர் ரைட். என்னோடது ஒன்னு தப்பா போகலாம், பட் லாங் வே டு கோ. இல்ல என்னோடது ஒண்ணு தப்பா போகும். நான் ஆர்ஆர் சொல்லல, அதுக்கு மேல ஆர்சிபி சொல்லியிருந்தேன். இப்ப நான் எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபைட் பண்ணுவாங்க அந்த பொசிஷனுக்குன்னு சொன்ன போது நீங்க ஆர்ட்ட புடிச்சீங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஆர்சிபியா சொன்னீங்க, சரி ஓகே. நான் வந்து கோலி வந்து அடிச்சு கொண்டு போயிருவாரு ஆரஞ்சு கேப்போட ஆர்சிபின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு பார்ட் நடக்குது, இன்னொரு பார்ட் நடக்க மாட்டேங்குது. ஏங்க அவர் ரன் அடிக்கலன்னா அவர் ரன் அடிக்க மாட்டேன்றாங்க. அவர் 100 அடிச்சா என்ன பண்றாங்க? திஸ் இஸ் த ஸ்லோயஸ்ட் 100 பை எனி ஒன்னு ஸ்டாட்ஸ் போடுறாங்க. அவர் என்னதான் பண்ணணும்னு எல்லாரும் தெளிவா சொன்னாங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டிங்ல என்ன நோவன் ஃபயர்டு, மேக்ஸ்வெல் ஒண்ணுமே அடிக்கல, ஒண்ணுமே அடிக்கல, நல்லா ஆடின மைப்போல் நம்மளோட தூக்கிட்டாங்க. தினேஷ் கார்த்திக் கடைசியில் ஆடுற, நிறைய தடவை பேட்டிங் அடிக்க மாட்டேங்குது. ஒரு மேட்ச் ரன் அடிச்சாரு, அதுக்கப்புறம் ரன் அடிக்கல. அனுஜ் ராவத்தா அவரையும் டிராப் பண்ணிட்டாங்க. ரஜாத் பட்டி தான் ரன் அடிக்கிற, இவர் ஒருத்தர் தான் ரன் அடிக்கிறாரு. இவர் ரன் அடிச்சாலும் குறை சொல்றாங்க, ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லைன்றாங்க. ரன் அடிக்கலன்னா இவர் ஆடக்கூடாதுன்றாங்க. எனக்கு எப்படி இது பண்றது அப்படின்னு தெரியல. சி, don't compare Butler's knock with him. Butler has got someone like Sanju Samson who is just putting up the 5th gear. அப்படிங்கும்போது என்னத்தை சொல்றது உங்களுக்கு? இப்ப எல்எஸ்ஜி அக்கார்டிங் டு மீ ஒன்லி ஒன் திங், தே ஹவ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஸ்ட்ராட்டஜிக்கலி. அந்த ஒரு இதை பாக்குறேன், அந்த வே தே ஆர் மார்ஷலிங் த ரிசோர்சஸ். 3வது ஓவர் கொடுத்தாங்க பாருங்க மணிமாறன் சித்தார்த்துக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து மூணு நோ பால் ஃப்ரீ ஹிட், ஒன்னு கூட வந்து கன்வெர்ட் பண்ணல இவங்க. இதெல்லாம் இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாஷ் தாக்கூர் நினைக்கிறேன் நவீன் உல்லக் ஒரு நோபால் போட்டாரு. 4 ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கு சார். 4 ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் பை 33 ரன்ஸ், 4 ஃப்ரீ ஹிட், 4 பால் ஒவ்வொரு ரன்னு போச்சு. நார்மலி 4 ஃப்ரீ ஹிட்னா 12ல இருந்து 16 ரன் வந்துடும். அங்க ஒரு 12 ரன் போச்சு. நான் தான் சொல்றேன், ஐ டோன்ட் see this Gujarat Titans team has got the firepower to bounce back or really challenge other teams to get into playoffs. அப்படிங்கும்போது this is going to be a narrow one. I definitely feel the 3 teams, at least what I said, CSK, LSG and RR will make it. I'm not sure about Mumbai. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பிளேஸ SRH or KKR can pip. I don't see any other drastic change happening. But cricket is a funny game. I'm very sorry that GT has disappointed. Last game ஜெயிக்க வேண்டியது தோத்தாங்க, இந்த மேட்சும் ஜெயிக்க வேண்டியது தோத்தாங்க. இந்த மொரேல் எப்படி லிஃப்ட் ஆகும் அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு பி a very difficult question to answer. அவர் டிசியை நீங்க ஓரமா விட்டுருங்க. They are going to be party spoilers now. அங்க எங்கேயாவது ஜெயிச்சு ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா it is going to be a big achievement for them. But I feel sorry for GT. They only can blame themselves for the downfall. ஓகே பீடா, ஸோ இப்படி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. கம்மிங் வீக்ஸ்ல நிறைய ப்ரிவியூஸ் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். வியூவர்ஸ் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க. லாஸ்ட் ஐபிஎலுக்கு ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ்க்கு உங்களோட ஃபைனல் மெசேஜ் சொல்லிருக்கேன் இந்த ஷோ. வியூவர்ஸ் இல்லாம நம்ம இல்ல. ஸோ தட் இஸ் வை வி டேக் கிரிட்டிசிசம் அண்ட் ஆல்சோ when they talk good about us, both in an equal and sportive manner. Viewers are allowed to criticize because we can't get things right all the time. We are also humans. We also do some mistakes. But without the support of viewers, we were never going to grow. And that is the only reason we make sure that we entertain you no matter what, however hectic our schedule is. And we will continue entertaining you. அடுத்தது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். போன தடவை டிசி சிஎஸ்கே மேட்ச் சார் வந்து பிளாக் பஸ்டர்னாரு. நான் வந்து சிஎஸ்கே கொஞ்சம் கன்வின்சிங்கா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் பிளாக் பஸ்டர்ன்றீங்க அப்படின்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி a definite blockbuster. The next entertainment, the next episode is going to be the preview between CSK versus KKR in Chennai, the fortress for CSK. Let us see how that unfolds. Until we come back and entertain you for yet another episode of IPL. Thanks a lot and bye-bye.